ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கின்சுவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு டிராகன் லேண்டோட கிங் போல். ஸோ அவன் டிராகன் கிங் தான். அவங்களோட லேண்ட் படி அங்கே இருக்க பீப்புளை தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கணும். அவனை மாதிரி டிராகனாக இருக்கவங்கள ஹியூமன்ஸை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. பட் நம்ம ஹீரோ இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு ஹியூமன் தான், அவளை தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான். அதுவும் ரொம்பவே லவ் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. அப்போது நம்ம ஹீரோ எனக்கு பிடிச்சது வாங்ஸியை மட்டும்தான், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் அவள் கூட மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், தேவையில்லாமல் நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வழி வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோயின் வந்து ஊடையில் நின்றுடுறா. ஸோ அந்த அட்டாக்கை அவள் ஹியூமனில் ஸோ தாங்க முடியாமல் அவள் இறக்குற நிலைமைக்கு போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க யாரையுமே நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு அவனோட ஹார்ட்டை வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அதாவது ஒரு டிராகனோட ஹார்ட்டை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்றான் போல். ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு கர்ஸ் வந்துடுது. அந்த பொண்ணை வந்து நீ ஜென்மத்துக்கும் தேடிட்டே இருக்கணும், இந்த பொண்ணுக்கு உன்னை பற்றின எந்த ஒரு ஞாபகமுமே இருக்காது, அந்த ஹார்ட்டை தேடி கண்டுபிடிச்சி நீ வந்து உன் ஹார்ட்டை உன்கிட்ட திரும்பி வந்தக்கப்புறம் மட்டும்தான் உன்னால் உன்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்குமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹார்ட்டே இல்லாமல் ஒரு ஹார்ட்லெஸ் மேனாக தான் சுற்றிட்டு இருக்கணும் போல். இப்படியே ஜென்ரேஷனாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ நிறைய பீப்புள்ஸை கடந்து வந்திருக்கான். பட் அவன்கிட்ட ஒரு ரிங் இருக்கும் போல். அந்த டிராகன் கார்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவள் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்தா அப்படின்னா அது வந்து பிளிங்க் ஆகும் போல். ஸோ அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஜென்ரேஷனாக யாருமே அப்படி கிடைக்கல போல். ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் 2025 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போது வாங்ஸின்ற நேமில் தான் இருக்கா. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வேலை தேடி வந்திருக்கா ஃப்ரெண்டு கூட. பிகாஸ் நம்ம ஹீரோயினோட எங்கர் பிரதர் வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஹீரோயின் கிட்டே பணம் இல்லை போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்னே சொல்லலாம். அவன் வந்துட்டு அவன் ரிங்கை பார்த்தா அது பிளிங்க் ஆகுது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இங்கே தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அவனுக்கு கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அவன் லவ் பண்ணான் இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு டோட்டலாக மறந்து போயிடுது. அந்த கர்ஸ் ஏன் இருக்குது அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியலை. ஸோ இங்கே அசிஸ்டன்ட் கிட்டே சொன்னோடனே அசிஸ்டன்ட் போயிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க யாருமே இப்போ வெளில போகக்கூடாது, இப்போ பாஸ் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறான். எல்லாரும் அவனே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் யாரோட நெக்கில் வந்துட்டு ஒரு பர்த் மார்க் மாதிரி இருக்கும், அவங்க இப்போ என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் நம்ம ஹீரோவை அட்வான்டேஜ் எடுத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா பணக்காரியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது அவள் இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே வேலை கிடைக்காது, இங்கே தப்பிச்சு போனால் வேறு இடத்துலாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட கையில் இருக்குல்ல அந்த ரிங், அது பிளிங்க் ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அந்த பொண்ணு இங்கே இல்லை, வேமா கண்டுபிடிங்க அந்த பொண்ணு எங்கே போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது போல். ஸோ அவன் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா என்ன ஜாப் தான் தேடுறது அப்படின்னு. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டுருக்கான். அவனுக்கு ஹார்ட் இருக்க இடத்துல பெயின் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஒரு கார் நம்ம ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ண போகுது. பட் நம்ம ஹீரோ போய் கரெக்டாக காப்பாற்றிடுறான். ரெண்டு பேரும் க்ளோஸாக நின்றுட்டே இருக்காங்க. இந்த பொண்ணை தொட்டக்கப்புறம் எனக்கு ஏதோ ஃபீலிங்லாம் வந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலி அந்த ஹார்ட் திரும்ப வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கணும் போல், அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு என் உயிரை காப்பாற்றுனீங்கன்னா நீங்கள் என்னனாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ எப்படியோ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ கண்டிப்பாக என்னோட ஹார்ட்டை நான் திரும்ப வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிளப்க்கு போகிறா. அங்கே சர்வர் கேர்ளாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா சில ரவுடி கும்பல் இருக்காங்க. அவங்களாம் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே தானே வந்துட்டு இருந்தான். ஸோ வந்துடுறான் அவன். அங்கே இருக்கவங்களாம் லைட் அடித்து பார்த்தா நம்ம ஹீரோட கண்ணெலாம் மின்னிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டு அவங்களாம் அடிச்சுட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறான். நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. பிகாஸ் அவள் கண்ணுக்கு நம்ம ஹீரோவோட ஹார்ன்ஸ்லாம் தெரியுது போல். அப்போது நம்ம ஹீரோ நீ என்னை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அங்கேருந்து போக போகிறா. நம்ம ஹீரோ அவ்வளோ ஃப்ரீஸ்
பண்ணிட்டு நான் தான் சொன்னேன்ல இங்கேருந்து போகாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிறான். அப்படியே அங்கே இருந்து டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் போல். அவங்க ரூமில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு. அப்போ ஹீரோ கையில் ஒரு மிரர் வருது. அதில் பார்த்தா அவங்க தம்பி இருக்கான்ல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில். அதை காமிச்ச உடனே எனக்கு தெரியும் எல்லாமே, நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது, நீ என்னோட பாஸ் லேடியாக மாறிடு, நான் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட வேறு வழி இல்லை, ட்ரீட்மெண்ட் காசெல்லாம் இவனே தரேன்னு சொல்கிறான் இல்லையா, அதனால ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ ஹீரோ கிஸ் கொடுக்கறதுக்காக போகும்போது இல்லை இதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே இன்னும் 1 வீக்கில் ஃபுல் மூன் டே வரப்போகுது, அன்னைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், அன்னைக்கு நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ்மே கிஃப்ட் வச்சுட்டு போயிடுறான். ஹீரோ வந்துட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் உங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக இறந்து போயிடுவா ஹார்ட் உங்ககிட்ட வந்தக்கப்புறம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி யாரையும் கொல்லணுன்ற ஆசை கிடையாது, அதனால அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா போல், அவள் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டே இருக்கான். அவள் க்ளோஸாக வந்த உடனே அவளை தொட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. அவன் அந்த லைஃப்பில் ஹீரோயினை மேரேஜ் பண்ணது, அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் மேரேஜ் லைஃப்பை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. அவன் ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயின் தள்ளிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு ஹார்ட்லேயுமே பெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா, நீ அழாத அப்படின்னு. ஸோ ஹீரோ அப்படியே தூங்கிடுறான் போல். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிக்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, உனக்கு ஹார்ட்லையும் அப்பப்போ பெயின் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்போது ஹீரோ சொல்கிறான், அதுக்கு தான் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த டிசீஸ் போயிடும், ஏன்னா நீ தான் ஸ்பெஷல் கேர்ள் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்கிறா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா அவள் தூங்கிடுறா போல். நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். அப்போ அவள் தூங்கிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அவங்க தம்பிக்கு ரொம்ப முடியல அப்படின்னு. ஸோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. அங்கே தம்பி சொல்கிறான், அக்கா என்னால் வலி தாங்கிக்கவே முடியலக்கா, எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கிட்ட பணம் இல்லை. ஸோ டாக்டர் கிட்ட சொல்கிறா, ப்ளீஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நான் பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்து பணம் கட்டினாதாம்மா பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வந்துடுறான். அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பிரதர் போல். அவனுக்கு பார்த்தா ஹார்ன்ஸ் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது, நம்ம ஹீரோக்கு ரெட் கலரில் இருந்த மாதிரி. அப்போது ஹீரோயின் கிட்ட அவன் க்ளோஸாக வந்துட்டு, உனக்கு என்ன உன் தம்பியை இப்போ காப்பாற்றணும் தானே, நீ ஏன் கூட என்னோட லேடியாக வந்துடு, நான் உன் தம்பியை காப்பாற்றிடுறேன்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்னும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுறான், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே ஜியானை பார்த்துக்கப்புறம், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அது என்னோட லேடி, நீ தொடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொன்ன உடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட ஃபீஸ்லாம் நான் பே பண்ணுறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. அவன் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கான், நல்ல டிஸ்சார்ஜும் ஆக போகிறான் போல். அப்போது நம்ம ஹீரோ கிட்ட அவன் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்க மேஜிக்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் காமிக்கிறான். ஸோ அந்த பையன் குட்டி பையனால் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இவர் உண்மைக்கே என் ஃபேமிலியை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு, ஸோ நான் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஸோ வெளியே நின்று இதை எல்லாத்தையுமே அவன் பிரதர் பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் பிரதரும் அந்த லைஃப்பில் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பாங்க போல். ஸோ அவன் கேட்குறான், நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறல, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை பார்க்காம விட்டுருவியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். பட் யாராக இருந்தாலும் கொஞ்சமாக கேப் விழ தானே செய்யும். இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணுக்காக ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவன் கூடயே சண்டை போடுறான் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, இந்த பொண்ணை நான் கண்டிப்பாக வாழ்க்கையை விட்டு போக வைக்கணும், இந்த பொண்ணு உயிர் போனாதான் என் அண்ணன் சந்தோஷமாக வாழ்வான். அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை, இந்த லைஃப்பில் ஹீரோவுக்கு கர்ஸ் வந்தது இவனால தானே, ஸோ நம்ம ஹீரோயினை அந்த வாழ்க்கையை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறா, அதாவது அவள் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறா போல். ஸோ நம்ம ஹீரோவே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவள் மூக்கில் இருந்தெல்லாம் பிளட் வர ஆரம்பிக்குது. அவள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப கிஸ் பண்ண வரா. நம்ம ஹீரோக்கு புரியுது அவள் பாடி வீக் ஆகுது அப்படின்னு. ஸோ வெளியில் போக சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. ஸோ அங்கே போனால் எல்லாருமே சொல்கிறாங்க, உன்னால் மட்டும்தாம்மா பாஸை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஒரு இம்மார்ட்டலான மெடிசன் இருக்கும் போல், அதை நம்ம ஹீரோயின் சாப்பிட்டக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் உயிர் போகாது போல். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட ஜியான் வந்துட்டு, நீ அண்ணாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேல்ல, அவர் ஒரு டிராகன் கிங். ஸோ அவர் கூட நீ ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சா உன் பாடி வீக் ஆகும், நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணுறதுக்காக வரான். அப்போ ஹீரோயின், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், நான் உன் க்ளோஸில் தான் வருவேன், உன்னை கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல். ஸோ ஹீரோயினை பார்க்கும்போது அவள் யாருக்கும் கிஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இவன் என்ன வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து நான் ஏமாத்துறாளா அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு, நீ என்ன என்கிட்ட நல்லவமா நடிச்சுட்டு எனக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் எதை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு ஹீரோக்கு கிஸ் கொடுக்கறதுக்காக போகிறா. பட் நம்ம ஹீரோ அவளை வெளியில் அனுப்பி விட்டுறான். ஹீரோயினை பொறுத்தளவு அவன் ரொம்ப கோவமாக இருக்கான்னு தான் தெரியும். பட் ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறான், நான் இப்போதைக்கு அவளுக்கு கிஸ் கூட பண்ண முடியாது, பிகாஸ் நான் ஒரு தடவை கிஸ் பண்ணதுக்கே அவளுக்கு நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த இம்மார்ட்டல் மெடிசன் வேணும், அது இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜியான் கேட்டுட்டு, உன் உயிரை விட அவள் உயிர் என்ன மேலா, அப்பையும் நீ அப்படி நினச்சி தான் உனக்கு இந்த மாதிரி கர்ஸ் வந்துச்சு, நான் இந்த தடவையும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு ஹீரோனா உயிர் போல, அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தானாகவே அவனை விட்டுட்டு போக வைக்கணும் அப்படின்னு அவனே நம்ம ஹீரோ மாதிரி மாறிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு, உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ வந்து சீட் பண்ணுற பொண்ணு, நீ இல்லாமல் கூட என்னால் வாழ முடியும், தயவு செஞ்சு இங்கே இருந்து போய், இல்லை அப்படின்னா உன் பிரதரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டின உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஸோ அவன் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லின் அப்படின்னு ஒரு டாக்டர் தான் வர வச்சுருக்காங்க. அவள் வந்துட்டு அவங்கள மாதிரியே ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கவ தான் போல். அவளுக்கு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, அதனால அவள் வளைஞ்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவங்களோட டிசீஸை வந்து நான் க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அந்த இம்மார்ட்டல் மெடிசன் எடுக்கிறதுக்காக போகிறான். பார்த்தா அந்த ஓல்ட் மேன் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு போல். அவர்கிட்ட போய் எனக்கு வேணும்னு சொல்லும் போது அவர், நான் கேட்டோன்னே தரதுக்கு அது என்னது, நான் தர முடியாது, நீ வந்துட்டு உன் ஒய்ஃபை உண்மைக்கே லவ் பண்ண மட்டும் தான் தருவேன், அதுக்கு மேலே உன்னை புரிஞ்சுக்கோ, உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா உன் ஒய்ஃப் இறந்து தான் போகணும், 2 பேரும் உயிர் வாழ்றது சாத்தியமே ஆகாதுன்னு பேசும்போது நம்ம ஹீரோ அவன் ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு எனக்கு அவள் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண போகும்போது அங்கே ஜியான்மே வந்துடுறான். ஹீரோ கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், என் அண்ணாக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மாஸ்டர்ஸ் கூட பவர்ஸை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கிளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற ஊருக்கு போகிறா போல். ஸோ நம்ம ஹீரோ என்னாச்சு, அவளுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பான் போல். ஸோ அது பிளிங்க் ஆகுது, அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ அவங்க வந்து தப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோவை நினச்ச உடனே ஹீரோ இருக்க பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்துடுறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ கேட்குறா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. ஸோ ஜியானுக்கு புரியுது, உண்மைக்கே இந்த பொண்ணு வந்துட்டு ஆனால் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் லின்னு காட்டுறாங்க, அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப்மே இருக்கா அப்படின்னு. அவன் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க போல். அந்த லின் வந்துட்டு, நான் அவளை சும்மா விட மாட்டேன், நான் தான் கின்சுவோட ஒய்ஃபாக இருக்கணும், அந்த இம்மார்ட்டல் டேப்லெட்டும் எனக்கு தான் வேணும், நான் தான் காலங்காலமாக உயிர் வாழணும், அதுவும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அவள் இப்போ ஓகேவாகிட்ட போல், கான்ஷியஸ்க்குமே வந்துடுறா. அந்த இம்மார்ட்டல் டேப்லெட்டை நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்துட்டான் போல். ஸோ அதை நம்ம ஹீரோயின் கொடுக்க போகிறான், இதை சாப்பிடு அப்படின்னு. பட் அந்த லின் கரெக்டாக வந்துட்டு, இது கரெக்டாக உன்னோட ஒய்ஃபோட பாடிக்கு செட் ஆகுமான்னு தெரியாது, அதனால உயிர் கூட போக சான்சஸ் இருக்குது, ஸோ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து எதனால பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்னா அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிடுறா. ஸோ அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வந்து கொடுத்துட்றா. ஸோ நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டேப்லெட் இருக்குது. பார்த்தா அவள் மாற்றி வச்சிருப்பா போல் டேப்லெட்டை. நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போயிடுறான். அப்போ அந்த லின் வந்துட்டு அதை சாப்பிட்டக்கப்புறம் அவள் ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருப்பா, அதுக்கப்புறம் அவள் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நைட்டை நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, பிகாஸ் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷமாகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோக்கு எல்லா மெமரிஸுமே திரும்ப வந்து
வந்துருச்சு போல் அவன் சொல்கிறான், இந்த லைஃப்பில் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், நீ கண்டிப்பாக என் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது அவங்க வீட்லேயே, அது ரொம்ப அழகாக இருக்குது, அது ஒரு மேஜிக்கல் பிளேஸ்னு சொல்லலாம். அப்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதை டச் பண்ணும்போது அவளுக்கு அங்கே ரெண்டு பேசின எல்லாமே கேட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பட் நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நீ இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான்ல, நீங்கள் அந்த பொண்ணு கூட ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்னு. அதை மட்டும் ஹீரோயினுக்கு கேட்டிருக்கும் போல். அவன் நீ உயிரோட இருக்கிறதுக்காக நீ டூலாக யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்புறம் பார்த்தா அவள் வாயிலிருந்து பிளட்டாக வந்து அவள் அப்படியே மயங்கிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இப்போ இறந்து போயிட்டா போல். நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நீ எப்படி இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகலாம், நான் என்னோட ஹார்ட்டை கொடுத்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு கத்தியால் ஹார்ட்டை குத்துறதுக்காக போகிறான். அங்கே ஜியான் வந்துட்டு கையை ஸ்டாப் பண்ண வச்சிடறான் மேஜிக் பவர்ஸ்லாம் போட்டு. நம்ம ஹீரோ உனக்கு என்ன அவள் இறக்கணும்னு ஆசையாக இருக்கா, என்னை விட, இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், அண்ணா நீ ஏன் உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிற, இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், நீ முன்னாடியே நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்களுக்கும் ஹார்ம் வந்திருக்காது, உனக்கும் கர்ஸ் வந்திருக்காது. இப்போவாச்சும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ, நீ வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ உன் வாழ்க்கையை பாரு, இந்த ஹார்ட் இல்லைனா உன்னால் இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோ, உன் ஆன்மா என்றைக்குமே சாந்தி அடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறான். நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயும் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பாடி எடுத்துகிட்டு போக விட மாட்டான்னு ஒரு மேஜிக்கல் கட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போயிடுறான். அவளை வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அவள் எரிக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா ஹீரோயினோட கை அசையுது. ஸோ அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் இதுக்கப்புறமும் உன்னை அண்ணனை ஹர்ட் பண்ண விட மாட்டான் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோயினை அப்படியே எரிச்சிடுறான் உயிரோடவே. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ எப்படி வந்து மேஜிக்கல் கட்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆஷஸ்லாம் எடுத்துட்டு நம்ம ஜியான் வந்து வீட்டுக்கே வந்துடுறான். அப்போ ஹீரோ உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு ஆளும்போது, இறந்து போன பாடியை வச்சு நீ என்ன பண்ணணும்னு சொல்கிற, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அந்த ஆஷஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோ ரொம்ப அழுதுட்டு இருக்கும் போது அங்கே அந்த லின் வந்துட்டு நீ ஏன் அழற, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோக்கு இவன் மேலே டவுட் ஆகிட்டு இருக்கான், அந்த டேப்லெட் எப்படி தப்பாகும், இவ தான் ஏதோ பண்ணிட்டாலோ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு எனக்கு உண்மையான எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் பாவம் பார்க்கும் போது இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஜியான் வந்துட்டு யாருக்கும் சூப்லாம் ரெடி பண்ணிட்டு ரூமுக்கு கொண்டு போகிறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா, உயிரோட தான் இருக்கா, அவன் கொல்லலை போல். நம்ம ஹீரோயின் இங்கே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கான். ஸோ ஹீரோயின் இப்போ கான்ஷியஸ் வந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்ம ஹீரோ பற்றி ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு மேரேஜ் ஆனது, ஸோ அவள் ஏன் இங்கே இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோயின் கேட்குற என்னோட நேம் என்ன அப்படின்னு. ஜியான் வந்துட்டு வாங்ஸின்னு கூட சொல்லாமல் அவளோட நேம் மிங் அப்படின்னு சொல்லிடுறான். அவள் சொல்கிறா ரொம்பவே தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு, எனக்கு தெரியும் நான் ஏதோ டேஞ்சர்லேருந்து தான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அந்த சூப்பை சாப்பிடும் போது அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஆகுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். யாரும் யோசிக்க வேணாம் அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஸோ டிராகன் லேண்டை பொறுத்தளவு பேபிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோவோட பேபி ஃபாஸ்ட்டாகவே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ஜியானுக்கு புரிஞ்சு போயிடுது இந்த பேபி அவங்க அண்ணாவோட தான் அப்படின்னு. ஸோ அந்த ஹார்ட் அவளோட வயிற்றுக்குள்ளே இருக்கனால தான் இப்போ ஹீரோயின் உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயமும் புரியுது. ஸோ ஜியான் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவள் இறந்து போயிடுவா, அப்போவுமே அண்ணாவுக்கு ஹர்ட்டிங்காக தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இவள் உயிரோட இருக்க விஷயமே அண்ணாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜியான் சொல்கிறான், இந்த பேபினால உன் உயிருக்கே ஆபத்து, உனக்கு ஓகேவா இந்த பேபியை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் இது என்னோட பேபி, நான் எப்படி என் பேபியை கொல்லுவேன், நான் என் பேபியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பேபியோட அப்பா யாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. பட் அந்த பேபியை வந்து பர்த் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஜியான் வந்துட்டு ஒர்க்காக வெளில போயிடுறான் போல். ஹீரோயின் வந்துட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவளோட பேபி கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இந்த அங்கிள் யாருன்னே தெரியல, ரொம்ப நல்லவராக இருக்காரு, நம்மளை வச்சு பார்த்துக்கவும் போகிறாரு, நம்ம எப்படி சும்மாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், ஸோ வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சமைக்க எந்த பொருளும் இல்லை, ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் ஹீரோயினை மறக்கவே முடியல. பிகாஸ் காலகாலமாக நம்ம ஹீரோயினை மட்டும்தானே அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே அந்த லின் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு நீ எதுக்கு இவ்வளவே நினச்சிட்டு இருக்க, இவன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா, உன் வாழ்க்கையில் இருக்கிறது இப்போ நான் தான், நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே சுற்றி எல்லாரும் அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே தூரத்துலேருந்து இதை தான் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் யாருமே ஞாபகம் இல்லைல்ல. ஸோ இங்கே இருக்கவங்களையும் அவளுக்கு தெரியல. நம்ம ஹீரோவை கழுத்தை நெரிச்சிட்டு, நீ ஃபோட்டோ என்கிட்ட கூட அந்த ஃபோட்டோவை தொடுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது, என் வாழ்க்கையில் திரும்ப வராத, என் மூஞ்சிலே நீ முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடுறான். இந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துறா. ஸோ ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. அங்கே ஜியானோட வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு, அப்போ இவன் இன்னும் உயிரோட தான் இருக்காளா, இவளை அந்த ஜியான் உயிரோட வச்சிட்டு இருக்கான், ஸோ கண்டிப்பாக அவளை கொல்லணும், அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுதான் ஜியான் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான் இவன் எங்கே போனா அப்படின்னு. ஸோ பார்த்தா ஹீரோயின் கிச்சனில் இருந்து அந்த நைஃப்லாம் ஷார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ரொம்ப தப்பாக எடை போட்டுட்டேன் போல், இவன் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு, இவன் என்னவே கொலை பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வித்தியாசமாக கட் பண்ணுறா. அதை பார்க்கும்போது ஜியானுக்கு ரொம்பவே பயமாகிடுது. இவ ஒருவேளை நம்மளும் இப்படி தான் கட் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நம்ம ஜியானை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றா. அவனுக்கு பயமாக இருக்குது, சாப்பாட்டில் எதுவும் பாய்சன் எதுவும் கலந்துட்டாலோ அப்படின்னு. பட் அந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கா போல். ஸோ அவன் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்டு, நீ எதுக்கு இப்போ வெளில போனேன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, நான் எப்படி சும்மாவே இருக்க முடியும், நீங்கள் எங்களுக்காக தான் இவ்வளோ சஃபர் பண்ண போகிறீங்க, எங்களை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கீங்களே, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நான் யாருன்னே தெரியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கேன், உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களை எல்லோரும் தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜியான் வந்துட்டு, என் வீட்டில் யாரும் கிடையாது, இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம், உன் பேபியை மட்டும் நல்லா கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தலையில் அடித்து மயக்கமாக்கி அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்புறம் இங்கே பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம், என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தெல்லாம் போக வைக்கணும்னு நினைக்கிறியா, நீ இறந்து போயிட்டு நான் நினச்சேன், பட் திரும்ப உயிரோட வந்துட்டு இப்போ கின்சுவை என்கிட்ட இருந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு தான் கின்சு யாருன்னே தெரியாதுல்ல. அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியாது, நீங்கள் தப்பாக யாரையோக்கு பதிலாக என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னும் போது அவன் என்ன சொல்கிற, நீ கின்ஸோட பேபியோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பேபியை கொலை பண்ணுறதுக்காக அவள் கட்டையெல்லாம் அடிக்க போகிறா. பட் நம்ம ஹீரோயின் எப்படியோ சேவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜியான் வீட்டுக்கு வரும்போது பார்த்துறான். ஸோ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது, அந்த கார்பேஜை பார்த்த உடனே அந்த லின் தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு. ஸோ அவனால் தனியாக போனால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ, யாரோட குழந்தை, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஜியான் யோசிக்கிறான். இப்போ அவனோட குழந்தைன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்ஸி உயிரோட இருக்க தெரிஞ்சு போயிடும், அவன் இறந்து போனால் ஆனால் தாங்க மாட்டான். ஸோ அவன் வந்துட்டு அதை என்னோட பேபி தான் சொன்ன உடனே கின்சுவுமே ஒன்றும் புரியல அவனுக்கு. பட் அவன் சொன்ன உடனே அவன் காப்பாற்றுறதுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு அந்த லின்னை போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே இருக்கவங்களாம் அடித்து எப்படியும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணுக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் வேறோட பொண்ணோட ஃபேஸ் மாதிரி தெரிகிற மாதிரி ஜியான் பண்ணிட்டான் போல். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே, தம்பிக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு, ஒரு வேளை வாங்ஸி இப்போ உயிரோட இருந்திருந்தானா எனக்கும் என் ஃபேமிலி இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுறான். அப்புறம் ஹீரோயினை வந்து வீட்டுக்குமே அனுப்பி விட்டக்கப்புறம் இந்த லின் கிட்டே நம்ம ஜியான் போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் இன்லாவே கொலை பண்ணுறதுக்கு பார்த்துருப்ப, உன்னெல்லாம் நான் இப்படிலாம் பனிஷ் பண்ண மாட்டேன், மொத்தமாக கொலை பண்ணி உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து லின்னோட ஃபேஸில் அவன் மார்க் மாதிரி போட்டு விட்டாரான். ஸோ ஹீரோ வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது தம்பியோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேற சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவன் சில கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலி அவளுக்கு டெலிவரி டைம் அதுக்குள்ளே வந்துருச்சு போல், ட்ராகன் பேபினா இப்படி தான் இருக்கும் போல். ஸோ அங்கே எல்லாருமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கவே விட மாட்டேங்கிறான் ஜியான். ஏன்னா ஒருவேளை அது வாங்ஸி தான் தெரிஞ்சா அவன் மேலே கோவப்படுறதை விட அவன் இறந்து போயிட்டு அவன் இன்னுமே சேட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோயினுக்கு ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கும் போல் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா ஒன் டே ஆஃப்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இப்போது அந்த ட்ராகன் ஹார்ட் இல்லை. ஸோ வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அங்கே டாக்டர்ஸாலேயே காப்பாற்ற முடியல. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். நம்ம ஜியான் தான் இப்போ மேஜிக் போடல. ஸோ அவன் கண்ணுக்கு வாங்ஸி தான் தெரியுது. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது வாங்ஸி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தைக்குமே குட்டியாக ரெட் கலர் ஹார்ட்
தான் தெரியுது. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது அது அவனோட பேபி தான், இது வேங்ஸி தான் அப்படின்னா. ஸோ ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு அவனோட கையை கிழிச்சு அவளோட பிளட் எல்லாத்தையும் கொடுத்துறான். இப்போ நம்ம ஹீரோயின் வேக்கப் ஆகிட்டா. பட் நம்ம ஹீரோ ரொம்ப வீக் ஆகிட்டா. நம்ம ஹீரோயினுக்கு மெமரிஸ் எதுவும் வரல. ஸோ அங்கே ஜியான் கூட்டு போயிட்டு, நீ எதுக்கு இப்படி பண்ண, உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் வேங்ஸி உயிரோடு இருக்கிறதுவே உங்ககிட்ட சொல்லலை, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ இல்லைன்னா மட்டும் அவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான மருந்தை கொடுக்குறான். அது மூலியமாக அவனுக்கு திரும்ப அவனோட பிளட் எல்லாமே ரீகைன் ஆகிடுது. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் பாஸ் ஆகிடுது. இப்போ அந்த பேபி நல்லாவே வளர்ந்துட்டான். அவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் தனியாகவே இருப்பீங்க, நீங்களுமே மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவர் வந்துட்டு நம்மளை பார்த்துக்கிறவராக இருக்கணும், நம்மளை வேலை வாங்கக்கூடாது, முக்கியமாக உங்களை வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் டேட்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். அப்போது அந்த குட்டி பையன் சொல்கிறா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வரப்போகிறது எங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான், நீங்கள் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், முக்கியமாக எங்கள் அம்மா இன்னொரு பேபிலாம் பெற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் ட்ரையும் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேவான்னு சொன்ன உடனே அந்த பர்சன் டென்ஷன் ஆகிட்டு, அப்புறம் எதுக்குடா நான் மேரேஜ் பண்ணணும், போங்கடா நீங்களும் உங்கள் பேச்சும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த சைடில் இருந்து நம்ம ஹீரோவும் ஜியான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜியான் இப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே கண்ணு தெரியாத ஒரு பிளைண்ட் மேன் மாதிரி அங்கே கண்ணாடிலாம் போட்டுட்டு போகிறான். ஆக்சுவலி அந்த பர்சன் வந்துட்டு நம்ம குட்டி பையன் ஓவராக பேசணுன்னா அவனை அடிக்கிறதுக்காக போயிருப்பான் போல். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சிடுறான். ஸோ அவனுக்கு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோக்கு அந்த ஹார்ன்ஸ் தெரியுது போல். ஸோ இந்த குட்டி பையனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு உண்மையான அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓடி போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பண்ணுற, அது ஒன்றும் நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே சைலண்ட் ஆகிடுறான். அம்மாவுக்கு தானாகவே புரியட்டும் அப்படின்னு. ஸோ அவன் சொல்கிறான், எனக்குமே இந்த மாதிரி ஆசை கிடையாது, பேபி பெற்றுக்கணும் அது இதுன்னு, நீங்கள் வேணால் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹீரோமே ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தோன்னே ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குமே போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்கிட்டே க்ளோஸ் ஆக லைட்டாக ட்ரை பண்ணும்போது அந்த குட்டி பையன் வந்துட்டு ஒரு கல் எடுத்து ஹீரோ கையில் எறிகிறான். அவன் தான் டிராகன் கிங்கோட குட்டி பையனாச்சே. ஸோ அதனால் அந்த கையில் அப்படியே பொத்து போயிடுது அது. ஸோ நம்ம ஹீரோயின் நான் உங்களுக்கு ஆயின்மெண்ட் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறா. பட் ஹீரோயின் தேடிட்டே இருக்கும்போது ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இதோ இதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்கிறான். இப்போ ஹீரோயின் உண்மைக்கே ஒரு பிளைண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணுற அளவு தான் கேப் இருக்குது. அப்போ குட்டி பையன் அப்பாவுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல, நான் தான் சொல்லித்தரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நைட் போல் நம்ம ஹீரோயின் அப்புறம் குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து தான் தூங்க போகிறாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே அவனுக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணல போல். ஆனால் அந்த குட்டி பையனை பார்த்து பேசுறதை வச்சு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு கண்ணு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோவுமே சிரிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய்யெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிடறா. இவங்களும் தூங்க போகிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அப்பா ஒருத்தர் உங்கள் ஹார்ன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இவங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் எந்திரிச்சு போயிடுறான். பார்த்தா காலையில் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே குட்டி பையன் வந்துட்டு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே ஷை ஆகிட்டு அங்கே சமைக்கிறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவுட்டிங் தான் போகிறாங்க. அந்த லின்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இந்த வேங்ஸி இது தடவை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் நான் தண்ணி குடிக்க போகிறேன்னும் போது நம்ம ஹீரோ வாங்கிறதுக்காக போயிடுறான். அப்போது அந்த லின் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒன்றால் தானே ஜியான் வந்து என் ஃபேஸ்லாம் மார்க் போட்டான், எப்படியோ அது சரியாகிடுச்சு, ஆனால் இந்த தடவை நீ கின்சுவை என்கிட்டேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹர்ட் பண்ணுறதுக்கு போறா. பட் அந்த குட்டி பையன் அதெல்லாம் பிளாக் பண்ணிடுறான். அந்த குட்டி ஹார்ன்ஸை பார்த்துட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது இது கின்ஸோட பேபி தான் உண்மைக்கு அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ பயந்து அந்த லின் அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஹீரோயினோட உயிர் வந்து இப்போ போக போகுது போல். ஸோ நம்ம குட்டி பையன் அழுதுட்டு இருக்கான், அப்பா நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு. ஹீரோ சொல்கிறான் இப்போ வழியே இல்லை அப்படின்னும் போது ஜியான் சொல்கிறான், நீ ஆல்ரெடி உன் ஹார்ட்டை கொடுத்துருந்த, இப்போ தான் உன் ஹார்ட் திரும்ப வந்திருக்கு, லாஸ்ட் டைம் நிறைய பிளட்மே கொடுத்துட்ட, இப்போ உன்னை காப்பாற்ற முடியாது, தேவையில்லாமல் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் அங்கவே மயக்கம் போட்டுறான். ஸோ நம்ம ஜியான் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோவோட தம்பி அடிக்கிறதுக்காக போகும்போது குட்டி பையனை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஆக்சுவலி ஹீரோயின் இறக்கலை போல, அவள் இப்போ உயிரோட தான் இருக்கா. ஆனால் எப்படி உயிரோட வந்தா அப்படின்ற விஷயம் ஒன்றும் புரியலை. ஸோ அவள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஜியான் தான் இருக்கான். ஜியான் நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்க விஷயம் தெரிஞ்சோடனே அங்கே அந்த லின் வந்துட்டு
நீ என்ன ரொம்ப காப்பாற்றுற மாதிரி சீன் போட்ட, நீ ஏன் கொலை தான் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் மேலே பவர்ஸை யூஸ் பண்ண போகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துட்டு அந்த லின் கூட சண்டை போட்டு எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றிடுறான். லின் அப்போது ஹீரோயின் கழுத்தை போயிட்டு இந்த ஜியான் பிடிச்சிட்டு, நீ உன் உயிருக்கு மேலே இவ்வளோ நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்காக உன் உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா அப்படின்னு ஜியான் பேசும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அவள் இல்லைன்னா நானே இல்லை அப்படின்னு பேசினோடனே ஜியான் விட்டுறான். இதுக்கப்புறம் நீ நல்லா பார்த்துக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவனோட வேர்ல்டுக்கே திரும்ப போயிட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லின்னை வந்து கொலை பண்ணிடுறான். ஏன்னா அவள் திரும்பவுமே நம்ம ஹீரோயின் எப்படிலாம் ஹர்ட் பண்ண வருவா தானே. ஸோ அதனால் அங்கேவே அவனோட பவர்ஸை வச்சு கொலை பண்ணிட்டேன். நம்ம ஹீரோயினை கூட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் மயக்கம் போட்டுறா. அவகிட்ட ஹார்ட் பீட்மே இல்லை. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். நீ இல்லாமல் உண்மைக்கு என்னால் வாழ முடியாது, ப்ளீஸ் நீ எந்திரிச்சிரு அப்படின்னும் போது ஹீரோயின் கண் முழிக்கிறா. ஆக்சுவலி அவள் சும்மா மயக்கம் தான் போட்டிருப்பா போல். அவன் அழுதுகிட்டே ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு எல்லாம் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தள்ளிட்டு, நீ எப்படி உயிரோட இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது ஆக்சுவலி நம்ம ஜியான் இருக்கான்ல, அவன் அவனோட ஹார்ட்டை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கான் போல் ஒரு பாக்ஸில் வச்சு. ஸோ ஹீரோயின் இது என்னன்னு கேட்கும்போது, இது இருந்தால் மட்டும்தான் நீ அண்ணா கூட உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவளுக்கு எல்லா மெமரிஸையுமே திரும்ப கொடுத்துருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வந்துடுது. அவன் தான் ஹஸ்பண்ட், இப்போ அந்த பேபிஸ் வந்து இவங்களோட தான், அப்புறம் வாழ்க்கை நடந்தது, ஜியானை பற்றினது, லின்னு பற்றினது எல்லாமே ஞாபகம் வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோனோட தம்பியுமே அப்ராடில் படிச்சுட்டு இருக்கான் போல், எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து அவளுக்கு கொடுத்த உடனே அவள் வந்து இன்னும் நிறைய வருஷத்துக்கு உயிர் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அப்போது ஹீரோயின் கேட்குறா, அப்போது நீ ஹார்ட் இல்லாமல் என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போது ஜியான் சொல்கிறான், ஒரு ட்ராகன் வந்துட்டு 1000 இயர்ஸ்க்கு மேலவே அந்த ஹார்ட் இல்லாமல் உயிர் வாழ முடியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக என் அண்ணனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். ஸோ இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜியானை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிஸ்மே கொடுக்குறான். இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.